ஒரு அழகிய கற்பனை சிறுகதை. ஒரு கல்லூரியில் கல்லூரி சுற்றுலா ஒன்று ரெடி செய்தார்கள். சுற்றுலாவானது சென்னையிலிருந்து கொடைக்கானல் வரை கல்லூரி பஸ் அரேஞ்ச் ஆனது. எல்லா மாணவர்களும் அவரவர் சீட்டில் அமர ஆரம்பித்தனர். டிரைவர் பஸ்ஸை எடுக்க ஆரம்பித்தார். ஆசிரியர்களும் அவரவர் இருக்கையில் அமர்ந்தனர். பேருந்து புறப்பணிக்க தயாரானது. சென்னையிலிருந்து புறப்பணிக்க தயாரானது. பேருந்து புறப்பணித்த அரை மணி நேரத்தில் ஆங்காங்கே டீ, ஸ்நாக்ஸ் என்று மாணவர்கள் ஒவ்வொருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். அதில் ராமன் மட்டும் சிறு புன்னகையுடன் அனைவரிடம் பேசி சிரித்து கொண்டு வந்தான். தனக்கு சரியான தோழனோ தோழியோ இல்லை என்று அவன் மனதிற்குள் ஒரு ஏக்கம். மறுபடியும் 1 மணி நேரம் கழித்து ஒரு டீ கடையில் தேநீர் விருந்திற்காகவும் சிறிது இடைவெளியிற்காகவும் நிறுத்தப்பட்டது. அனைவரும் தேநீர் அருந்தினர். வகை வகையான இனிப்பு வகைகளை பரிமாறிக்கொண்டனர். கேக் வகைகளை சாப்பிட்டு மகிழ்ந்தனர். ஆனால் ராமனுக்கு தேங்காய் சிப்ஸ், அதாவது நேந்திரங்காய் சிப்ஸ் அவனுக்கு சாப்பிட ஆசையாய் இருந்தது. மேலும் அது தன் தோழியாகிய மதி உடனும் தோழனாகிய ராஜு உடனும் சேர்ந்து சாப்பிட ஆசைப்பட்டான். ஆனால் அவனுக்கு அதை எவ்வாறு அவர்களிடம் தெரிவித்து சேர்ந்து சாப்பிடுவது என்று தெரியவில்லை. எனவே அந்த 1 மணி நேர விடையவேளையும் முடிந்து மீண்டும் பேருந்து பயணிக்க ஆரம்பித்தது. அடுத்த 2வது மணி நேரத்தில் மீண்டும் தேநீர் இடைவேளை, லஞ்ச் பிரேக் வந்தது. அனைவரும் தேநீர் அருந்தினர். விதமான உணவுகளை உட்கொண்டனர். ஆனால் எப்பொழுதும் போல் ராமன் தனியாகவே உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டு மீண்டும் பேருந்து இருக்கைக்கு அமர்ந்தான். மீண்டும் பேருந்து புறப்பணிக்க ஆரம்பித்தது. அடுத்த 3வது மணி நேரத்தில் கொடைக்கானல் காலை 6 மணிக்கு விடிந்து அங்கு அனைவரும் சேர்வார்கள். காலை 6 மணி அனைவரும் கொடைக்கானல் பொட்டானிக்கல் கார்டனில் அனைவரும் வந்து சேர்ந்தனர். அனைவரும் அழகான பூக்களை பார்த்து ரசித்தனர், வியந்தனர், விளையாடினர். மேலும் சூரியன் மெல்ல மேலே வரத் தொடங்கியது. ஆனால் ராமனுக்கு இதிலெல்லாம் அவ்வளவு நாட்டமில்லை. தன் தோழியாகிய மதியிடம் பேச வேண்டும், தன் தோழனாகிய ராஜுவிடம் பேச வேண்டும், சேர்ந்து விளையாட வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே மிகுந்திருந்தது. ஆனால் அவனுடைய ஷை டைப்பினால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. மேலும் அவன் 2 பரிசு பொருட்களை வாங்கினான். ஒன்று வளையல் செட், அதை தனது தோழிக்கு தர வேண்டும் என்றும், மீண்டும் ஒரு பேனா செட், அது தன்னுடைய நண்பனுக்கு தர வேண்டும் என்றும் வாங்கினான். வாங்கி தனது பைகளில் போட்டுக்கொண்டான். கொடைக்கானலில் 6 மணியிலிருந்து 8 மணி வரை மாணவர்கள் விளையாடினர், பொழுதுபோக்கினர், சாப்பிட்டனர். மீண்டும் பேருந்து 12 மணிக்கு புறப்பட தயாராகியது. மதிய உணவு இடைவேளை முடிந்து 12:30 மணிக்கு பேருந்து புறப்பட தயாரானது. பேருந்தில் அனைவரும் வந்து அமர்ந்தனர். இன்க்ளூடிங் மதி, ராஜு மற்றும் ராமன், ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து மாணவர்களும். பேருந்து புறப்பட்டவுடன் ராமன் தனது பரிசு பொருட்களை தனது 2 நண்பர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவனுக்கு எவ்வாறு பேச வேண்டும், எப்படி பேசணும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பது மட்டும் தெரியவில்லை. அதுபோன்று அவர்கள் இருவருக்கும் இவன் மீது அவ்வளவு ஈடுபாடு இல்லை. இவன் எந்த அளவிற்கு அவர்கள் மீது பிரியமாக இருக்கிறான் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. மேலும் பேருந்து புறப்பட்டு 1 மணி நேரம் ஆகியது. 1:30 மணிக்கு ஒரு இடத்தில் தேநீர் இடைவேளைக்காக நிறுத்தப்பட்டது. மாணவர்கள் அனைவரும் எப்பொழுதும் போல தேநீர் அருந்தினர்.
ராமன் அப்போதாவது தனது பரிசு பொருட்களை கொடுக்க ஆசைப்பட்டான். ஆனால் அது முடியவில்லை. மீண்டும் பேருந்து புறப்பட தயாரானது. இன்னும் 1.5 மணி நேரத்திற்குள் மீண்டும் சென்னைக்கு கல்லூரி வளாகத்திற்கு பேருந்து வந்துவிடும். மீண்டும் பேருந்து புறப்பட தயாரானது. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் என்று நேரம் கடந்து கொண்டு சென்று கொண்டே இருந்தது. இன்னும் 1/2 மணி நேரம்தான் கல்லூரி வளாகத்திற்குள் பேருந்து வந்துவிடும். கடந்த 2.5 மணி நேரமாக தன்னுடைய பரிசு பொருட்களை தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்க ராமன் ஆசைப்பட்டான். இதோ மீதி இருந்த 1/2 மணி நேரமும் முடிந்துவிட்டது. பேருந்து கல்லூரி வளாகத்திற்குள் நுழைந்தது. அனைத்து மாணவர்களும் இறங்கி அவரவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர். ராமன் அந்த பரிசு பொருட்களை கொடுக்க முடியாமல் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பதிலேயே 3 மணி நேரம் ஓடிவிட்டது. அவர்கள் இருவருமே அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர். ராமனும் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு அவனும் அவன் வீட்டிற்கு வந்து விட்டான். இன்னமும் அந்த பரிசு பொருட்கள் அவன் கையிலேயே வைத்திருந்தான். ராமன் அந்த வளையல் செட்டையும் பேனா செட்டையும் தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்தானா இல்லையா என்பதை அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்த அழகிய குட்டி கதையை கற்பனை சிறுகதையை கேட்ட அனைத்து யூடியூப் வாசிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் ராஜா. நன்றி, வணக்கம்.